சர்வமும் சிவமே. இந்த காணொளியில் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவரின் பிறப்பு பற்றியும் அவரின் சிவபக்தி பற்றியும் சிவபெருமானே தன் திருவாயால் கூறியதை காண இருக்கிறோம். ஒருமுறை சிவபெருமான் நாரதர் மற்றும் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை அழைத்து, நான் சிறிது காலம் பூலோகம் செல்ல இருக்கிறேன், அங்கு சென்று அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட உள்ளேன். அதுவரை என்னுடைய இடத்தில் நந்தி இருந்து அனைத்தையும் பார்த்து கொள்வான் என்று கூறினார். அதை கேட்ட நாரதர் மற்றும் இந்திரன் உள்ளிட்ட அனைவரும் அதிர்ந்து போயினர். அப்பொழுது இந்திரன் நாரதரை நோக்கி, சிவபெருமானின் இடத்தில் இருக்க எவரால் இயலும்? மேலும் வாசலில் காவலுக்கு நிற்கும் இந்த நந்தி தேவனால் எவ்வாறு சிவபெருமானின் இடத்தை பூர்த்தி செய்ய இயலும் என்று கூறினார். இந்திரன் கூறியதை கேட்ட நாரதரோ பதில் கூற இயலாமல் அமைதி காத்தார். இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் நந்தி தேவர் உண்மையிலேயே யார் என்பதை கூறத் தொடங்கினார். நாரதரே, இதற்கு பதில் என்னிடம் உள்ளது. நந்தி என்னைப் போலவே ஆதியில் தோன்றியவன், மேலும் தர்மத்தின் இலக்கணமானவன். என்னை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கும் அவனது வலிமை அளவற்றது. என் நெற்றிக்கண் அக்னியின் வெப்பத்தை தாங்கக்கூடியவன். பிரம்மா விஷ்ணு போன்ற மும்மூர்த்திகளில் இருவர் கூட அவன் அனுமதி பெற்றே என்னை காண முடியும். அவனை வணங்காமல் என்னை வணங்குவது இயலாத காரியம். மாறாக அவனை மட்டும் வணங்கி சென்று விட்டால் என்னை வணங்கியதின் முழு பலனும் கிடைக்கும். இவை அனைத்திற்கும் மேலாக நானும் நந்தியும் வேறில்லை. நாங்கள் இருவரும் ஒருவரே என்று நாரதரிடம் கூறி முடித்தார். இதை கேட்ட அனைவரும் திகைத்து போய் நின்றனர். நந்தி தேவர் எப்பொழுது, எவ்வாறு, யாருக்கு பிறந்தார் என்பதை இப்பொழுது காண்போம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மகா யோகியான வீதகவியர் எனும் முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் தானத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். இவர் சித்ரவதி என்ற பெண்ணை மணந்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். இருப்பினும் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது இல்லாததால் மிகுந்த மன வருத்தத்தில் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் சப்த ரிஷிகள் வீதகவியரின் ஆசிரமத்திற்கு வருகை தந்தனர். அவர்களை மிகுந்த பயபக்தியுடன் வரவேற்று தன்னுடைய ஆசிரமத்தில் தங்கி உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு வேண்டினார். ஆனால் அவர்கள் அதை மறுத்தனர். வீதகவியரோ பணிவுடன், நான் ஏதும் தவறு இழைத்திருந்தால் மன்னிக்கவும் என்று கூறினார். அதற்கு சப்த ரிஷிகளோ, குழந்தை பேர் இல்லாத இல்லத்தில் நாங்கள் உணவருந்த மாட்டோம் என்று கூறி சென்று விட்டனர். இதனால் மனவேதனையின் உச்சிக்கே சென்றார் வீதகவியர். பின்னர் சிவபெருமானிடம் பிள்ளை வரம் வேண்டி திருவையாறு நதியில் நீராடி பஞ்ச அக்னியின் மத்தியில் ஒற்றை காலில் நின்று சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். 1000 தேவ வருடங்களுக்கு பின்னர் சிவபெருமான் காட்சி தந்து வேண்டிய வரங்களை கேட்குமாறு கூறுகிறார். வீதகவியரோ, எனக்கு தங்களின் அம்சத்தில் ஒரு மகன் வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். சிவபெருமானோ பிரதாஸ்து என்று கூறிவிட்டு மறைந்தார். சிறிது காலங்களுக்கு பிறகு வீதகவியர் வேள்வி செய்யும் நோக்கத்தோடு நிலத்தை உழத் தொடங்கினார். அப்பொழுது திடீரென தங்கத்தாலான பெட்டி ஒன்று கிடைத்தது. மிகுந்த ஆர்வத்தோடு அந்த பெட்டியை திறந்த வீதகவியர் சட்டென்று அதிர்ந்து போனார். ஏனென்றால் அதனுள் 3 கண்கள் மற்றும் 4 கைகள் கொண்ட ஒரு குழந்தை இருந்தது. அதை பார்த்ததும் வீதகவியர், இது ஏதேனும் அசுர குழந்தையாக இருக்குமோ என்று எண்ணினார். அப்பொழுது ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரி தோன்றி, பெட்டியை மறுபடியும் மூடி திறப்பீராக, நீர் தவமிருந்து கேட்ட வரம் கிடைக்கும் என்றது. வீதகவியரும் அவ்வாறே செய்தார். அதன்பின் அந்த தங்க பெட்டிக்குள் ஒரு அழகிய ஆண் குழந்தை இருந்தது. அதை கையில் ஏந்தி அதற்கு நந்தி என்று பெயர் சூட்டினார். அந்த குழந்தையை மிகுந்த அன்புடன் வளர்த்து வந்தார். சிறு வயதிலேயே நந்திதேவர் வேதங்கள் மற்றும் புராணங்கள் என அனைத்திலும் சிறந்து விளங்கினார். ஒரு நாள் வீதகவியர் ஆசிரமத்திற்கு மித்ரா, வருணர் என்ற புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 2 தேவர்கள் வருகை தந்தனர். அவர்களை வீதகவியர் பணிவுடன் வரவேற்று தனது மகனான நந்தியை அறிமுகம் செய்தார். நந்தி அவர்களை வணங்கினார். அவர்கள் நந்தியை அழியா புகழுடன் பெரிய பதவியை அடைவாய் என்று வாழ்த்தினர். நந்தி 7 வயது பாலகன் என்பதால் அவர்களிடம் விடை பெற்று விளையாட சென்றார். அந்த ஆசீர்வாதத்தை கேட்ட வீதகவியரோ அதிர்ந்து போனார். முக்காலத்தையும் அறிந்த மகாதேவர்களான நீங்கள் நீடோடி வாழ்வாயாக என்று ஆசீர்வதிக்காமல் ஏன் வேறு விதமாக ஆசீர்வதிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், முனிவரே, உங்களின் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மகனின் ஆயுட்காலம் 8 வருடங்களே. அவன் இன்னும் 1 வருடம்தான் உயிரோடு வாழ்வான் என்று கூறிவிட்டு விடை பெற்றனர். இவர்கள் கூறியதை கேட்ட வீதகவி
கதறி அழ ஆரம்பித்தார். தன் தந்தை அழுவதை பார்த்த நந்தி, தந்தையே என்ன ஆயிற்று, ஏன் இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க வீதகவி நடந்த அனைத்தையும் கூறினார். அதை கேட்ட நந்தி, தந்தையே கவலை வேண்டாம், யமதர்ம ராஜாவால் என் உயிரை பறிக்க இயலாது என்று கூறினார். அதற்கு வீதகவி, என் அன்பு மகனே, மரணத்தை வெல்ல எவராலும் இயலாது என்று கூறினார். அதற்கு நந்தி, தந்தையே, எனக்கு உயிர் கொடுத்த அந்த சிவபெருமான் என் உயிர் பறிக்க விட மாட்டார் என்று பதிலளித்தார். அதற்கு வீதகவி, மகனே, நானே 1000 தேவ வருடங்கள் தவம் இருந்த பின்புதான் சிவபெருமான் காட்சி அளித்தார். உனக்கு இருப்பதோ ஓராண்டு காலம்தான், நீ எவ்வாறு அவரை காண்பாய் என்று அழுது கொண்டே கூறினார். அதற்கு நந்தி, தந்தையே, இந்த தவம் தானம் போன்றவற்றை பார்த்து காட்சி தருபவர் அல்ல சிவபெருமான். அவர் நம் மனதில் உள்ள பக்தியை பார்த்து மட்டுமே மகிழ்ந்து காட்சி தருபவர் என்று கூறினார். ஆகவே நான் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து சாகாவரம் வாங்கி வருகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூற தனது மகனின் சிவபக்தியை கண்டு மனம் நெகிழ்ந்து போன வீதகவி அனுமதி அளிக்கிறார். பின்பு 7 வயது நிரம்பிய நந்தி புவனை நதியில் மூழ்கி எண்ணமெல்லாம் சிவனை நினைத்து சிவருத்திர மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். நாட்கள் வாரங்களாகின, வாரங்கள் மாதங்களாகின. ஆனால் நந்தி மூச்சு விடுவதை கூட மறந்து சிவருத்திர மந்திரத்தை தொடர்ந்து 1 கோடி முறை உச்சரித்து முடிக்கிறார். இந்த சிறு வயதில் இவ்வளவு தவ வலிமையை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நந்தி தேவருக்கு காட்சி தந்தார். பாலகனே, உன் தவ வலிமையால் தாம் மகிழ்ச்சி அடைந்தோம், தேவையான வரங்களை வேண்டுவாயாக என்று கூறினார். ஆனால் நந்தியோ எதற்காக தவம் புரிய வந்தோம் என்பதை மறந்து சிவபெருமானிடம் நான் மறுபடியும் 1 கோடி முறை ருத்ர மந்திரத்தை உச்சரிக்கும் வரத்தை தருமாறு வேண்டுகிறார். சிவபெருமானோ பிரதாஸ்து என்று கூறிவிட்டு மறைந்தார். 2 கோடி முறை சிவருத்ர மந்திரத்தை உச்சரித்த பின் சிவபெருமான் தோன்றி வேண்டிய வரங்களை கேட்குமாறு கூறுகிறார். ஆனால் நந்தியோ மேலும் 1 கோடி முறை சிவருத்ர மந்திரத்தை உச்சரிக்க வரமளிக்குமாறு வேண்டுகிறார். சிவபெருமானோ பிரதாஸ்து என்று கூறிவிட்டு மறைந்தார். இதேபோல் 7 தடவை 7 கோடி முறை சிவ மந்திரத்தை உச்சரித்து 8வது கோடி மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கும் போது அவரின் உடலில் இருந்து சூரியனை விட பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. அதனை பார்த்து கொண்டிருந்த சிவகணங்களில் இருந்து யமன் உட்பட அனைத்து தேவர்களும் அடுத்து என்ன நிகழுமோ என்று அஞ்சினர். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் இதுவரை யாரும் பார்த்திராத சதுத்புர நாகபூஷண வியாக்கிர ரூபத்தில் காட்சி தந்தார். பின்பு நந்தியை தனது 2 கரங்களில் தூக்கி, என் அன்பு மகனே, என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்க நந்தியோ மீண்டும் 1 கோடி முறை தங்களின் ருத்ர மந்திரத்தை உச்சரிக்க வரம் வேண்டும் என்று கேட்க சிவபெருமான் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றார். நந்தியே, நீர் இதுவரை செய்த 8 கோடி ருத்ர மந்திரத்துக்கே நான் தேவ லோகங்களில் உள்ள அனைத்து உயர் பதவிகளையும் அளித்தாக வேண்டும். நீர் மீண்டும் தவம் செய்தால் உமக்கு என்ன கொடுப்பது என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூற அதற்கு நந்தி தேவர், எனக்கு பிரம்மலோகம், தேவலோகம் போன்ற லோகங்களும் வேண்டாம், உயர் பதவிகளும் வேண்டாம், நான் எப்பொழுதும் தங்களின் அருகில் இருக்கும் வரத்தை தாருங்கள் என்று கூறினார். அதற்கு சிவபெருமான், நந்தியே, இனி நீயும் என் மைந்தர்களில் ஒருவராவாய், உன்னை எவர் நினைத்தாலும் அவர்களுக்கு மரண பயமே ஏற்படாது என்று கூறி நவரத்தினங்கள் கொண்ட ஒரு மணியை அளித்தார். அதை நந்தி தேவர் கழுத்தில் அணிந்ததும் பாதி மனிதனும் பாதி காளையுமாக உருவெடுக்க, இன்று முதல் நீ என் வாகனமாக திகழ்வாய் என்று சிவபெருமான் கூறினார். நந்திதேவரின் வரலாற்றின் பத்திய பதிவு தங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.